பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கலாம். உங்களுக்காக பரிதபிக்கவோ, இல்ல உங்களுக்காக வேண்டிக் கொள்ளவோ, இல்ல உங்கள் மேல இரக்கமா இருக்கவோ, உங்கள் உற்றார் உறவினர்கள் தூரமா இருக்கலாம். இங்க பாருங்க, வேதத்துல சொல்லி இருக்குது, ஒரு 100க்கு அதிபதியானவன் அந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, இயேசு கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவது, நீ போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த நாளிகையிலே தானே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். பாருங்க தேவ பிள்ளையில, நமக்கு யாரை கொண்டும் ஒரு மனுஷ தெய்வம் உண்டு பண்ணுவார் ஆண்டவர். நம்ம உற்றார் உறவினரை கொண்டுதான் செய்யணும்னு இல்ல நம்மளுடைய மனைவியை கொண்டோ, இல்ல நம்ம கணவரை கொண்டோ, நம்ம பிள்ளைகளை கொண்டோ, யாரை கொண்டு செய்யணும்னு அவர் திட்டம் பண்ணினா அவருடைய திட்டத்தின்படி காரியங்கள் சரியா வரும். தேவ பிள்ளையிலே, இது ஒரு 100க்கு அதிபதி தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று இயேசுவை கண்டு கேட்டுக்கொள்ளும் பொழுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது, நீ போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமாகிறான். தேவ பிள்ளையிலே, உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தத்துல நீங்க இருந்திருக்கலாம். உங்களைய பார்க்கவோ, விசாரிக்கவோ, கவனிக்கவோ, உங்களுடைய நண்பர்கள் யாருவா வேணா இருக்கலாம். அவர்கள் விசாரிக்காதபடி நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் யாரை கொண்டும் அற்புதம் செய்வார். வேதத்துல அநேக அற்புதத்தை செய்த தேவன் இன்னைக்கு அவர் அற்புதத்தின் தேவனாயிருக்கார். இன்னைக்கு அவர் அதிசயத்தின் தேவன். இன்னைக்கு அவருடைய நாமங்கள் அதிகமாய் சொல்லலாம். சுகம் அளிக்கிற தேவன் சொல்லலாம், அவர் குணம் அளிக்கிற தேவன் சொல்லலாம், பெலன் கொடுக்கிற தேவன் சொல்லலாம், சத்துவம் அல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அவர் பல காரியங்கள்ல, பல வர்ணங்கள்ல, பல கோணங்கள்ல அவர் வெளிப்படுகிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நீங்க நிச்சயமாய் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறனால நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம படுக்கையிலிருந்து படுக்கை மாறும். நம்ம வேதத்துல கூட பாக்குறோம், லாசருவை பார்த்தீங்கன்னா மரித்து போன லாசருவை எழுப்பினார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமா தேவ பிள்ளையே, கேட்கப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமா தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறாண்டவர். தகப்பனே, 100க்கு அதிபதியானவன் தகப்பனே தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லும் பொழுது அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தமான ஆண்டவர். ஆமாப்பா, இந்த வீடியோ பாக்குற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் தகப்பனே, ஏதோ ஒரு வருத்தத்துல ராஜா, ஏதோ ஒரு காரியங்கள் தகப்பனே, மன நோவா இருக்கலாம், மன கஷ்டமா இருக்கலாம், இந்த காரியம் எனக்கு ஆகவில்லையே இருக்கலாம், இந்த வியாதி என்னை நீங்கவில்லையே இருக்கலாம், இந்த வியாதி நீண்ட காலமாய் என்னோட இருக்குதே என்று சொல்லலாம் ராஜா. தகப்பனே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு உடைய வேதவசனத்துல சொல்லுகிறபடி ராஜா, இந்த வியாதி எனக்கு சுகமடையும்படி காத்திருக்கலாம், இந்த வியாதியை நீங்கும்படி காத்திருக்கலாம் ராஜா. ஒரு ஜீவ விருட்சம் போல அப்பா, ஒரு சுகம் கடந்து போகட்டும், ஒரு பெலன் கடந்து போகட்டும், ஒரு சத்துவம் கடந்து போகட்டும். வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள்ல தகப்பனே, ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதம் இறங்குவதாக அப்பா, உடைய வல்லமையான அற்புதம் இறங்குவதாக. ஆமாப்பா, எத்தனையோ ஜனங்கள் மேல நீ இரக்கமாய் இருந்து தொட்டு சுகமாக்கினீரே, பார்த்து சுகமாக்கினீரே அப்பா. இந்த வெளியில ராஜா, இந்த வீடியோ கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள்ல ஒரு சுகம் கடந்து போகட்டும், ஒரு வல்லமை கடந்து போகட்டும், ஒரு நன்மை கடந்து போகட்டும் ராஜா. தகப்பனே, இருக்கிற இடத்துல இருந்து ராஜா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு சுகம் வல்லமை பரத்திலிருந்து இறங்கட்டு ராஜா. என்னுடைய தழும்புகளா நீங்க சுகம் மாநிலம்னு சொன்னீங்களாண்டே. ஆமாப்பா, உங்களுடைய தழும்புகள் இந்த பிள்ளைகளே அப்பா சுகமாக்கட்டும். இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு பெலன் அடைவதாக உமக்காக இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. உங்களுடைய நாமத்துக்காக சாட்சியாய் நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நம்ம வசனத்தை வாசித்திருக்கோம், ஜெபித்திருக்கோம். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தேவன் நிச்சயம் செய்வார். நீங்க விசுவாசிங்க. அவர் விசுவாசத்தோட நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அவர் போதுமானவராய், சமாதானக்காரராய், உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறவராய் இருப்பார். நிச்சயம் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க விசுவாசிங்க. விசுவாசத்தின் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.